இதயத்தில் சார் உங்கள் பார்வை? என் பார்வை தீய சக்தி, தூய சக்தி, அழிவு சக்தி என்று ஒரு பக்தி உள்ளவர் சக்தியவே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார். பொதுவாக முக்தி அடையணும்னு சொன்னால் பக்தி வேணும். அந்த பக்தி சக்தி ஆகும்போது முக்தி கிடைக்கும். ஆனால் இந்த குயுக்தி இன்னைக்கு அரசியலில் இருக்குங்கிறத நாம் சொல்லித்தான் ஆகணும். யாருக்கு அது இன்று நேற்று அல்ல. யாருக்கு குயுக்தி? அதான் சேர்ந்தவங்க விலைக்கு வாங்கினவங்க, அதாவது சாரி தாவேக்கா சேர்த்துக்கிட்டவங்க குயுக்தியானவங்களா, சேர்ந்தவங்க குயுக்தியானவங்களா? அதான் நான் சொல்ல வரேன். திரு ஆதவ் தீட்சண்யா ரொம்ப தெளிவாக சொன்னார். இந்தியா முழுக்கும் காங்கிரஸ் உடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும், இன்றைக்கி இருக்க பாராளுமன்றத்தில் 3ல் 1 பகுதி காங்கிரஸ்காரங்க தான் இருக்காங்க. இதெல்லாம் போகும்போது திரு மணிகண்டன் அவர்கள் மற்றவர்களெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ மோடி எங்கள் டாடின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கும் நாங்கள் அவர்கள் சொல்லும்போது நம்ம கேட்டுக்குவோம். நான் சொல்கிறது, காலம் மாறும்போது காரியம் நடக்கும். காரியம் நடந்தால் காரணம் விளங்கும். தெளிவாக நம்முடைய பழனிசாமி அவர்களும் கண்ணன் அவர்களும் இதுக்கெல்லாம் யார் அடிப்படை காரணம், பணம் கொடுத்து ஒருத்தருக்கு எம்எல்ஏ கொடுத்ததன் விளைவு தான் அப்படின்னு எடப்பாடியாரைத்தான் அவர் காரணமாக சொன்னார். அவரும் அதிமுக தான். கண்ணனும் முன்னாள் அதிமுகவோ அல்லது முன்னாள் எடப்பாடியாரோ எனக்கு தெரியாது. அவரும் தெளிவாக விளக்கமாக சொன்னார். இவளுக்கெல்லாம் காரியம் ப்ளீஸ், அதாவது குற்றமுள்ள நெஞ்சல்லவா குறுகருக்கும் கோயிலம்பா உனக்கு ஏன் நடி கோபம் வருதுன்னு ஒரு பாட புத்தகம் நான் படிச்சது. கொஞ்சம் நாணயம் நாகரிகம் நான் பேசி முடிச்சவொன்னா குறிப்பிட்டு பேசுங்க. நீங்க எவ்வளவு பேரை கேவலமா விமர்சனம் பண்றீங்க, நான் எவ்வளவு அழகா விமர்சனம் பண்றேன். ஏன் இதையே உங்களால ஏத்துக்க முடியல? சரி சார், இந்த 3 பேருக்கு வந்துருவோம் சார். 3 பேர் சேர்ந்ததை நீங்க சொன்னீங்க, தெளிவா சொன்னீங்க. கட்சி தாவல்ங்கிறது உண்மை. பேரம் அப்படி ஒன்றும் பேரமாக்குன்னு தெரியலன்னு நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது குணா அவர்கள் தெளிவாக சொன்னீங்க. அது உண்மையும் கூட. பப்ளிக்காக எதையும் கொடுக்கல வாங்கலை. என்ன சார் கொடுக்கறதெல்லாம் பப்ளிக்காக எல்லாருக்கும் முன்னாடிமா சார் கொடுத்து வாங்குவாங்க? சார் பப்ளிக்காக கொடுக்கல, தெரியாது உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் சிபிஐ இருக்குது, ஆராய்ச்சி போடுங்க, சிஐடி என்ன பண்ணிட்டு போங்க. நாளைக்கு வெளியே வரட்டும், யார் தப்பு பண்ணாலும். நான் சொல்ல வந்தது, இது தமிழகத்தில் புதிதல்ல. எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை துவங்கிய போது திமுகவிலிருந்து பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சென்றார்கள். சார் பழைய வரலாறு உங்களுக்கு நிறைய தெரியும். இந்தியா முழுக்க கட்சி தாவல் நடந்திருக்கு. இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிற எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்ல பெரும்பாலானவர்கள் 3ல் 2 பங்கு பேர் காங்கிரஸ், முன்னாள் காங்கிரஸ்காரங்க. முதலமைச்சராக இருக்கிறவங்களே முன்னாள் காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்க. கட்சி தாவலால் அதிகம் பாதிக்கப்பட்ட கட்சின்னு ஒன்று உண்டுன்னா இந்தியாவிலேயே காங்கிரஸ் தான். அதிகமான எம்எல்ஏக்களை இழந்த கட்சி. நீங்க இந்த 3 பேர் சேர்ந்தது மக்கள் நலனுக்காக போனாங்களா? இதை காங்கிரஸ் இதை டிஃபெண்ட் பண்றது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இப்போ விசிகா விமர்சிக்கிறாங்க, சிபிஎம் விமர்சிக்குது, பிஎம்கே விமர்சிக்குது, மற்றவங்க விமர்சிக்கிறாங்க. காங்கிரஸ்ல இருந்து 3ல் 1 பங்கு போனாங்க. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பிஜேபி ஆட்சி வந்திருக்கு. காங்கிரஸ் மம்தாவில் இருந்தவர் இன்னைக்கு அங்கே முதல்வராக எதிராகவே போய் நிற்கிறாரு. அஸ்ஸாமில் காங்கிரஸ்காராக இருந்தவர் இன்னைக்கு பாஜக. என்ன நடந்துச்சு? அரசியல் சட்டமோ கோர்ட்டுகளோ அல்லது நீங்கள் சொல்கிற எத்திக்ஸோ நியாயங்களோ தர்மங்களோ எதோ பண்ணிச்சா? திமுகவிலிருந்து அதிமுக போகும்போதும் அதிமுகவில் திமுக போகும்போதும் இது மாதிரி விவாதங்கள் அன்னைக்கு நடந்துச்சோ இல்லையே தெரியல. உங்களை மாதிரி விவாதிக்கக்கூடிய ஒரு விவரமானவர்கள் அன்னைக்கு இல்லைன்னு கூட நினைக்கிறேன். இல்லை சார், எல்லா காலத்திலும் மனசாட்சி இருக்கிறவங்க இதை விமர்சித்து தான் வந்திருக்கிறாங்க. நீங்கள் கட்சித்தாவல் அப்படின்ற ஒன்று, ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தீவிரமான கருத்து வேறுபாடு கொண்டு ஓபிஎஸ் போயிட்டார். அவரால் அந்த கட்சிக்குள்ளே திரும்ப போக முடியலன்ற பட்சத்தில் அவர் இன்னொரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார். அவர் தனி கட்சி நடத்தலாம் அல்லது இன்னொரு கட்சிக்கு போகலாம். ஆனால் மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசாங்கம் தன்னுடைய நாற்காலியை தக்க வச்சுக்கிறதுக்காக இன்னொரு கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சு தங்கள் கட்சிக்கு கொண்டு வர்றது அப்படின்ற ஒன்று பொலிட்டிக்கலாக மாறலா கரெக்டா அப்படின்ற ஒரு பாயிண்ட். இதில் இன்னொன்று திமுக மேலே பல விமர்சனம் இருக்குது, அதிமுக மேலே விமர்சனம் இருக்குது, காங்கிரஸ் பிஜேபி மேலே விமர்சனம் இருக்குது. இவங்கெல்லாம் பழைய சக்திகள். நீங்கள் புதிய சக்தி, தூய சக்தி, அரசியலில் சேஞ்சு கொண்டு வரோம், ஒரு புது பாலிடிக்ஸை காட்டுறோன்னு சொல்கிறவங்க நீங்கள் செயல்பட்டிருப்பது இது ஒரு கரப்ட் ப்ராக்டிஸா இல்லை இது ஆரோக்கியமான ஜனநாயகமா? இன்னைக்கு 3 முக்கிய கட்சிகளில் அதிகமான இடங்களை தாவேகாவுக்கு கொடுத்துருக்காங்க. 108 இடங்கள் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ கிடைச்சிருந்தா இந்த சூழ்நிலை வேற. மக்கள் ஒரு முகமாக இவர்கள் வரணும்னு விரும்பி இருக்காங்கிறது ஒரு 10 சீட்டில் தான் குறைஞ்சிருக்கு. சரிதானா? இப்போ திமுகவோ அதிமுகவோ அடுத்து தேர்தலுக்கு போகிறதுக்கு எந்த கட்சியுமே தயாராக இல்லை.
நான் சொல்றது. ரெண்டாவது, அதன் விளைவு தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளையே திமுக தலைவர் ஆதரவு கொடுங்க, குடியரசுத் தலைவர் வரும்னு சொல்லிட்டாரு. இப்ப இதுல என்ன உங்களுக்கு நியாயம் இருக்கு? நான் சொல்றது இல்ல, நேர்மை நியாயம் மாறல்னு பேசுறோம்ல, எங்க சார் மாறல் இருக்கு? இல்ல சார், ஒரு வேலிட் பாயிண்ட்க்கு வரீங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன் சார். இப்ப 108 எம்எல்ஏ அவங்க வெற்றி பெறாங்க. அதுல ஒருத்தருக்கே 2 ஓட்டு போட முடியாது. அதனால ஒரு போஸ்டர் திருச்சி ஈஸ்டர் ரிசைன் பண்ணிடுறாரு. 107 வைத்துக்கொண்டே இந்த அரசாங்கம் நடத்த முடியுமே? 2 கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இவங்க சப்போர்ட்டே பண்ணலனாலும் ஒரு திமுகவோ அண்ணா திமுகவோ வாக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டா அவைலபிள் ஸ்ட்ரெங்க்ல அந்த கவர்மெண்ட் நிற்கும். யாரும் இன்னைக்கு தேர்தலை சந்திப்பதற்கு தயாரா இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எண்ணிக்கை இருக்கு, உங்களை ஆதரிக்கிறவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னொரு கட்சி எதுக்கு வாங்குறீங்க? எதுக்கு அந்த கட்சிக்காரங்களை உடைக்க துணை போறீங்க? குணா சொன்ன உடனே திமுக வாக் அவுட் பண்ணுமா, அண்ணா திமுக வாக் அவுட் பண்ணுமா? எதுவும் நடக்கலாம். ஒரே நிமிஷம், எதுவும் நடக்க முடியும். ஆட்சியை கவிழ்க்கவும் முடியும். கவிழ்ந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க, அது வேற விஷயம். அதாவது 108 வரும்பொழுது இன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொன்னவர்கள் சொன்னாங்க. அதன் பிறகு ஆட்சியில் போகும்போது இன்னும் வருத்தப்பட்டாங்க. முதல் காங்கிரஸில் போகும்போது ரொம்ப காங்கிரஸ் வருத்தப்பட்டாங்க. ஏன் காங்கிரஸ் போச்சு? முதல் சண்முகம் அவர்கள் விழுப்புரத்திலிருந்து வரும்போது 4ஆம் தேதி மாலையிலே என்ன நடந்துச்சு? கங்க்ராச்சுலேஷன் சண்முகம், நீங்க அமைச்சராக போறீங்கன்னு சொல்றாரு ஒருத்தர். யார்? 1-2 பேர் சொல்றாங்க. உங்களுக்கு திமுக ஆதரவு அளிக்குது, அண்ணா திமுக ஆட்சி அமைக்குது. ஏன்னா தாவேகா வந்துவிடவே கூடாது, மக்களுடைய எண்ணம் நிறைவேறி விடவே கூடாதுன்னு ஒரு கங்கணம் கட்டி ஒரு வேலை நடக்கும்போது அந்த நேரத்தில் காங்கிரஸ் என்ன செய்யுது? மக்களுக்கு பின்னால் நிற்கணும், 108 இடங்களை கொடுத்த மக்களுக்கு பின்னால் நிற்கணும்னு முதல்ல காங்கிரஸ் போகுது. அதுவும் எங்கள் தலைவர்கள் தொலைபேசியில் திமுக தலைவருக்கு பேசியதாக எங்கள் தலைவரே சொல்லியிருக்காங்க. கட்சியோட எம்எல்ஏக்கள், ஜெயிச்ச எம்எல்ஏக்கள், இந்த எம்எல்ஏக்களாவது அதிமுக எம்எல்ஏக்களாவது அவங்க தலைவரை பார்த்து ஜெயிச்ச பிறகு சர்டிபிகேட்டை காட்டிட்டு நன்றி சொல்லிட்டு போனாங்க. காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏக்கள் சிபிஐ சிபிஎம் கூட போனாங்க. ஆனால் அவங்கெல்லாம் திமுகவுக்கு அறிவாலயத்துக்கு போய் பிரச்சாரத்துக்கு உழைத்ததற்காக நன்றி சொல்லிட்டு போனாங்க. காங்கிரஸில் மட்டும்தான் 5 எம்எல்ஏக்களும் திமுக தலைவரையோ கூட்டணியின் மற்ற தலைவர்களையோ பார்த்து நன்றி தெரிவிக்காம அப்படியே போனாங்க. அது விமர்சனம் இருக்கு, அது வேற பாயிண்ட். இதுக்கு பதில் சொல்லுவோம். உங்க மூலமா தமிழக மக்களுக்கு நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், பரஸ்பரம் ஓட்டு. திமுகவுக்கு காங்கிரஸ் ஓட்டு, காங்கிரஸுக்கு திமுக ஓட்டு. இல்லைன்னா 2014 2 பேரும் 0 ஆயிருப்போம். அப்ப நான் கேட்கிறேன், என்னைக்காவது என்னமோ அவங்க கொடுத்த மாதிரி வாங்கின மாதிரி இல்லை, கூட்டணி தலைவர் கொடுக்குறாரு, நாங்கள் வாங்குறோம். என்னைக்காவது இவ்வளவு நாங்கள் வெற்றி பெற்றோம், 96 இடத்துல இருந்து எங்களை நீங்கள் ஆட்சியில் தொடர்ந்து இருக்க வச்சீங்க 5 வருஷம், ஒரு நாள் எங்கள்கிட்ட நன்றி சொல்லியிருக்காங்களா? நான் கேட்கறது, ஆட்சியை கொடுத்துருக்கோம். வரலாற்று உண்மை உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு மட்டும் உரிமை இல்லை. ஒரு செகண்ட் நான் சொல்லவே சார், ஒரு செகண்ட் வரை சொல்லிடுறேன். இல்ல ஒரு லைன், நீங்க அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. 98 இடங்களை வைத்துட்டு கலைஞர் 96 இடங்களை வைத்து சிறுபான்மை அரசு நடத்திய போது காங்கிரஸ் லெட்டர் ஆஃப் சப்போர்ட் தர்றதுக்கு முன்னாடி தைலாபுரத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை கலைஞர் அரசை ஆதரிக்கிறோம்னு பாமக சொன்னது. டாக்டர் ராமதாஸ் சொன்னார். கூட்டணியிலிருந்து வெளியில போனாங்க. ஒரு கட்டத்தில் திமுக பாமக கூட்டணி முறிந்து போய்விட்டது. அப்பவும் கூட அந்த லெட்டர் ஆஃப் சப்போர்ட்டை பிஎம்கே வித்ட்ரா பண்ணல, கடைசி வரையும் வாங்கல. அதுவும் உண்மைதானே சார்? மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு எதுனாலும் சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ்னால திமுக ஜெயிக்குது, திமுகனால காங்கிரஸ் ஜெயிக்குது, விசிகனால திமுக ஜெயிக்குது, ஐயுமால விசிக்குது. இந்த உண்மையை நம்ம பல வழங்கலை. அப்படி இருந்தால் திமுகவே என்ன செஞ்சிருக்கணும்? 234 தொகுதியிலையும் போட்டி இருக்கணும். அப்படி போட்டியிட ஒரு சூழல் திமுகவுக்கு இல்லை, அதிமுகவானாலும் இல்லை. இதில் என்ன ஒரு உண்மையை புரிந்துக்கணும்? ஒரு தரப்பாகவே பெரும்பாலானவர்கள் ஏன் பேசுறீங்க, என்ன காரணம்? அதுதான் நான் விளங்கலை. நான் நன்றி கூறுவது பரஸ்பர நன்றி இருக்கணும். சரி சார், எங்க அலுவலகத்துக்கு யாராவது இதுவரை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது திமுகவோ வேற கட்சிகளோ நன்றி சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் இல்ல. நான் என்ன சொல்ல வர்றேன், நாங்க ஏன் உடனடியாக நாங்க போனோம்னா பாஜக மறைமுகமாகவோ நேரடியாகவோ அதிமுக மூலமாக வந்துவிடக் கூடாது. மறைமுகமா வருதா இல்லையா? இது பிஜேபி சப்போர்ட்டோட நடக்குதா இல்லையா? இப்ப இந்த 3 பேர் வர்றாங்கல்ல, அன்னைக்கு நீங்க சொன்னதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்குன்னு வச்சுப்போம். இதை டிஃபெண்ட் பண்ற இடத்துக்கு ஏன் சார் காங்கிரஸ் போகுது? வேலை நீங்க ஜஸ்டிபிகேஷன் சொன்னது மக்களுக்கு போய் சார். ரொம்ப பேர் இன்னும் முதுகுல குத்துனது, கையமை, துரோகம்னு
சொல்றாங்க. இதை நாங்க கூட சொல்லலாம். 1999 சார், ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய செயலை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. உங்க தரப்பு வாதத்தை முன்வைக்கிறீங்க. இன்றைய விவாதம் வந்து இந்த 3 எம்எல்ஏக்கள் போறது, இது வந்து ஒரு புது கட்சி தான் அதிகாரத்தில் இருக்கணுன்றதுக்காக, தன் நாற்காலி அசையாம ஆடாம இருக்கணும், அதை ஸ்திரமா வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு கட்சியை உடைக்குது. இதுதான் நான் சொன்னேன். எடப்பாடி அவர்கள் சரியா இருந்தா இந்த 25 பேர் வெளியே போயிருக்க மாட்டாங்க. இந்த 25 பேர் வெளியே போயிருந்தா இந்த 3 பேர் போயிருக்க மாட்டாங்க. சோ இது ஏடிஎம்கேயோட ப்ராப்ளம், எடப்பாடியோட ப்ராப்ளம். நான் சொல்றது, இந்த 3 பேர் வந்து அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க. நான் கேட்கிறேன், மீதி 23 பேரை யாராவது இன்னைக்கு தாவேகாவுக்கு போறோம்னு சொல்லியிருக்காங்களா? ஒரே ஒரு விஷயம், இந்த 3 பேரும் தாவேகா போய் மாலை போட்டு வரவேற்கல. அவங்க வர்றாங்க, சமாநாயகத்தை நாங்க வந்து தாவேகா வந்து இதுல ரோலே இல்ல அவங்களுக்கு. அவங்களா வர்றாங்க, அவங்களா ராஜினாமா கடிதம் பண்றாங்க, அவங்களா 3 சால்வை எடுத்துட்டு போய் ஆதவர்ஜினாவை பாக்குறாங்க, அவங்களா அங்க இருந்து பனையூர் போறாங்க. தாவேகாவுக்கு ரோலே இல்லன்றீங்க. ஒரே செகண்ட், மணிகண்டன் குறுக்கிட்ட. காலம் தாங்க காரியத்தை தீர்மானிக்குது. காரியத்துக்கு பிறகுதாங்க காரணம் வருது. இது உலக இயல்புங்க. இதுக்கு போயிட்டு நீங்க ஒட்டுமொத்தமா அந்த 3 பேர் வந்ததுக்கு எல்லாமே தாவேகா தான் காரணம் சொல்ல முடியாது. அந்த 3 பேர் எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள். நீங்க பிஜேபி இதை செஞ்சா நீங்க என்ன பேசிருப்பீங்க? பாருங்க, நீங்க நியாயமா சொல்லுங்க. பிஜேபி இதை செய்திருந்தால் காங்கிரஸ்காரங்க அவர்களாக விரும்பி அந்த கட்சிக்குள் போனார்கள். காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராகுல் காந்தி சரியில்லை, இந்த கட்சிக்கு ஃபியூச்சரே இல்லை, இந்த கட்சி வழங்க போறது இல்லைன்னு ஹிமந்தா பிஸ்வா சர்மா போனார். அதே போல இன்னொருத்தர் போனார். மேற்கு வங்க முதலமைச்சராக இருக்கிற அதிகாரியிலிருந்து காங்கிரஸுக்கு ஃபியூச்சர் இல்லைன்னு போனாங்க அப்படின்னு சொன்னா அதுல பிஜேபிக்கு ரோலே இல்லைன்னு ஏத்துப்பீங்களா? நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, தவறுதான். ஆனா யார் தவறு, எங்கே தவறு, எப்படி தவறு விளங்காம போயிருவாங்கன்னு எல்லா இடமும். அங்கே உள்ள பாஜகவோ காங்கிரஸ் மட்டும் இல்ல, இங்கேயும் சிலர் விளங்காம போவாங்கன்னு தான் வெளியே போறாங்க. அந்த விஷயத்தை யாரு விளங்காம போறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். மாதவராவ் சிந்தியா பண்ணது துரோகமா இல்லையா? மாதவராவ் சிந்தியா அவராக விரும்பி சென்று விட்டால் பிஜேபிக்கு அதுல எந்த ரோலுமே இல்லை அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு தூரம் நியாயமானதா இருக்கும்? ஒரு பக்கத்தை பாக்குறீங்க, அவரு துரோகம் பண்ணாரு, இன்னொரு பக்கம் அந்த துரோகத்தை சேர்த்துக்கிட்டாங்கல்ல, அவங்களை இந்த நாடு அனுமதிச்சு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து அவங்களை பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுத்து, ஏன் மம்தா பானர்ஜியா இருக்கட்டும் அல்லது அசாமா இருக்கட்டும், மீண்டும் மீண்டும் அந்த மக்கள் வழியில் தான் நீங்க போக முடியும். இன்னைக்கு ஏன் அப்படி பண்றாங்க சார்? ஒரு தேர்தல் வெற்றி எல்லாத்தையும் நியாயப்படுத்திடுமா சார்? இப்ப வந்து நரேந்திர மோடி 2வது முறை ஆட்சிக்கு வந்தார், 3வது முறை ஆட்சிக்கு வந்துட்டார். அவர் வழங்குவது நல்லாட்சி அப்படின்னு நீங்க சொல்லிருவீங்களா? எப்படி சொல்ல முடியும்? அப்போ ஒரு தேர்தல் வெற்றி நியாயப்படுத்தாதல எல்லாத்தையுமே. தேர்தல் வெற்றியே நான் இல்லை. ஒரு தேர்தல் வெற்றி அவங்க செய்யக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும், தவறுகளையும், அதர்மத்தையும் நியாயப்படுத்திராது. இது எல்லாருக்கும் உள்ளதுன்னு இப்ப சொல்ல வரேன். இது ஏதோ தாவேகா மட்டுமல்ல, அது காங்கிரஸ் செஞ்சாலும் தப்புதான், திமுக செஞ்சாலும் தப்புதான். ஏற்கனவே திமுக, தமாக அல்லது அதிமுக எல்லாமே இந்த வேலையை செஞ்சுட்டாங்க. கூவத்தூர் மட்டுமல்ல சார், தமிழக வரலாறு நான் அதுதான் சொல்ல வந்தேன். எம்ஜிஆர் கூவத்தூர்ல நடந்தது என்ன சார் தப்பு இருக்கு? கூவத்தூர்ல அவங்க கட்சி எம்எல்ஏ கூட்டு வச்சிருந்தாங்க சார். காங்கிரஸ் ரிசார்ட் கூட்டு போல அவங்க எம்எல்ஏக்கள பாருங்க. பாஜக திமுக ல இருந்து ஒரு எம்எல்ஏ அவரை விட்டுருங்க குணா, பாவம் பாஜக திமுக அவரை பாவம் விட்டுருங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம பாவம் அவர் பாட்டுக்கு என்னமா பேசுறாரு தொடர்ந்து நடக்குது. இதுல போய் ஒருவரை தான் நீங்க குறை சொல்லணும். அந்த 3 எம்எல்ஏக்களை அவங்களுடைய சொந்த விருப்பம் இல்லாம போக வாய்ப்பு கிடையாது. ஏன் சொந்த விருப்பத்தின் பின்னால் என்ன இருந்ததுன்னு பார்க்க வேணாமா சார்? யாருமே வந்து துப்பாக்கி முனையில் அவங்க அழைச்சிட்டு போனாங்கன்னோ, கத்தி முனையில் மிரட்டப்பட்டு அழைத்து போனாங்களோ சொல்லல. சொந்த விருப்பத்தின் பொருள் தான் போனாங்க. சொந்த விருப்பம் எதன் அடிப்படையில் அமைந்ததுன்றது தான் பாயிண்ட். திரு பிரியன் சார் பேசுறோம் சார். அடிப்படையில் இருப்பது எல்லா கட்சிகளுக்கும் நடந்திருக்கு. ஓகே, ஒரு தப்புக்கு இன்னொரு பல தப்பை நியாயப்படுத்த பாக்குறீங்க. இந்த தப்பு நடந்திருக்கு, அதனால எந்த கட்சியை நீங்க வந்து நல்ல கட்சி கெட்ட கட்சின்னு பிரிக்க முடியாது. எல்லா கட்சியும் அவர் சொன்னார் பாருங்க, கண்ணன் எத்தனை பேர் இன்னைக்கு திமுக. அதாவது திரு எஸ்.டி. சோமசுந்தரம் அவர்கள் எம்ஜிஆருக்கு எதிராக போனாரு, அவரை அரவணைச்சாரு. ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் அம்மா ஜானகியோடு சேர்ந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக இருந்தார், அவரையும் ஜெயலலிதா அவர்கள் அரவணைத்தார்கள். ஆக அதிமுக ஒரு அரவணைக்கும் கட்சியாக இருந்தது மாதிரி இந்த நீக்கல் பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் வந்தார். அவரை பற்றி இன்னைக்கு இங்கே எல்லாருமே மணிகண்டனை தவிர நாம் எல்லாருமே அவர் தான் அடிப்படை காரணம் சொன்னோம். அவர் தான் காரணம். இன்னைக்கு இந்த 3 பேர் திரும்ப ஏன் அதிமுகவுக்கு போக முடியல, போனால் இந்த நீக்கல் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி ஒரு நீக்கு போக்க அவங்க கிளம்பிட்டாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக நம்ம காரணம் சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு அடிப்படையை நாம் உணர்ந்து கொள்ளணும். இந்த மக்கள் 108 பேர்
ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சி வரணும்னு விரும்பியிருக்காங்க. இந்த மக்கள் நாளைக்கு இந்த 3 பேரும் கட்சி தாவல் கூட கிடையாது, அவங்க எம்எல்ஏ பதவியை வேணாம்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு தனி மனிதராக தான் தாவேக்கால சேர்ந்திருக்காங்க. நாளைக்கு அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்க எம்எல்ஏ, அப்போ அவங்க தாவேக்காவில எம்எல்ஏ. அது இல்லாத வரையும் அவர்கள் தனி மனிதர்கள் தான். இதுல தாவலும் கிடையாது, பேரமும் கிடையாது. நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் உண்மை. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் சார். அவங்க வந்து மக்கள் கொடுத்த தீர்ப்பை முழுமைப்படுத்தணும். அதாவது தற்காத்து, அது வந்து பெண்ணுக்கு சொன்னது, தகை சார்ந்த சொற்காத்து, தற்கொண்டான் பேணி, இந்த 3ஐ செய்ய வேண்டிய கடமை மக்கள் கொடுத்த தீர்ப்புக்காக வேண்டி. அது பிஜேபி செஞ்சாலும் ஏத்துப்பீங்களா? யார் நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து என்டையர்லி ஒரு புதுவிதமான ஒரு அரசியல் நடைமுறையை தாவேக்கா கொண்டுறாங்க. எந்த விதத்துல பார்த்தாலுமே அதாவது எதிர்காலத்துக்கு சேர்த்து கூட்டணின்னு சொல்றது திருமாவளவனை வந்து அதே மாதிரி இருக்கு இல்ல சார்.